உண்மையிலே நம்ம தான் ஜோக்கர் ஆயிட்டோமோ! அட்ட பாவிகளா! அப்படிங்கிற மாரி ஐரோப்பாவோட பொழப்பு போயிருச்சு. அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரங்கிற மாரி ஐரோப்பா புராணம் தான் ஒட்டுமொத்த உலகத்திலயும். எப்பயுமே ஐரோப்பா புராணம் தான். என்ன ஒண்ணு, "டேய் எதுக்குடா நீ வந்து இந்த விஷயத்துல குரல் குடுக்குற, பேசுற? நீ எதுக்கு கமெண்ட் பண்ண முதல்ல? அதுவும் ஐரோப்பிய யூனியன கூப்பிட்டு கமெண்ட் பண்ணா பெரிய புடுங்கிகள் ஆயிருவீங்களாடா?" அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலம் போயி, இப்ப அவனுங்க அசிங்கப்பட்டு நிக்கிறாய்ங்க. அவனுங்க பதர்றாய்ங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்டின்னா, நம்ம அண்ணன் அமெரிக்கா தான். அண்ணன் அமெரிக்கா பாரபட்சமே இல்லாம ஆப்பிரிக்கா கண்டத்த வச்சு செய்ற மாரி, ஆசிய கண்டத்த செய்ற மாரி, ஐரோப்பா கண்டத்தையும் செஞ்சு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்டின்னா, மதிக்கிறதே இல்ல ட்ரம்ப்பு. அதாவது உக்ரைன் யுத்தத்துல உக்ரைனே இல்லாம பேச்சுவார்த்தை ஓடுச்சு. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் யாரு தீவிரமா பண்ணார்கள் அப்டின்னா, அமெரிக்கா ஒரு காலகட்டத்தில லைட்டா பேசினாங்க. போருக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் கிடையாது. ஐரோப்பா வந்து முழுக்க முழுக்க எல்லா காலகட்டத்திலயும் பண்ணார்கள். உக்ரைனே இல்லாம. அதே மாரி உக்ரைன் விவகாரத்தில தலையிடு, உக்ரைன் விவகாரத்தில தலையிடு அப்படின்னு ஊர் முழுக்க போயி வம்பு இழுத்துட்டு வேற வந்தாங்க. இப்ப உக்ரைன் விவகாரத்தில நீ தலையிடுறக்கு யார்றா? அப்படின்னு சொல்லி ட்ரம்போட டீம் கேக்குது. பேச்சுவார்த்தையில அவர்கள் இல்லை அப்படின்ட்டார்கள். எதுக்கு முதல்ல அவர்கள் வேணும் பேச்சுவார்த்தைக்குள்ள அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார்கள். இது தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஆனா பிராந்திய வல்லரசு பிரான்ஸ பொறுத்தவரை வாயே தொறக்கல. மேக்ரான் சரண்டர் ஆயிட்டார். காரணம் என்னன்னா ட்ரம்ப்ப எதிர்த்து நம்மனால குடும்பம் நடத்த முடியாது. பேசாம நல்ல பிள்ளையா இருந்து உள்ளூர் அரசியல மட்டும் பார்த்துக்குவோமே. உலக அரசியல் இப்போதைக்கு வேணாம். நம்ம வண்டி ஏறி எங்க போறது? பிரான்ஸ் அடிக்கடி போற ஆப்பிரிக்கா பகுதிகள்லயும் ரஷ்யாவோட பிரசன்ஸ் கூடி போச்சு. அதுக்கடுத்து எங்க வருவார்கள்? நேரா கிளம்பி தென்சீன கடலுக்கு வருவார்கள். தென்சீன கடல்ல இந்தியா இருக்கு. இந்தியா கூட நம்ம சுமூகமான உறவுல இருக்கோம். இந்தியா ஒரே திசையில கூட்டணிய பில்ட் பண்ணாது. அதனால நமக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த போய் யுட்டிலைஸ் பண்ணிக்குவோம். சர்வதேச அரசியல்ல நம்ம பிரசன்ஸ் இல்லை, அட்ரஸ் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. தென்சீன கடல்லயே இந்தியா கூட கூட்டணியில இருக்கேன்ப்பா நானு அப்படின்னு சொல்லிக்கலாங்கிற சந்தோஷத்தோட அவர் விலகி போயிட்டாரு. ஜெர்மனியோட பொழப்பு இத விட மோசம். ஜெர்மன் சான்ஸ்லர பொறுத்தவரையும் அவர் சண்டைக்கு கிளம்பிட்டாரு. யாரு கூட? ட்ரம்போட சண்டைக்கு கிளம்பிட்டாரு. பதிலுக்கு வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இந்த கட்சிகளெல்லாம் தூக்கி வீசிட்டு புது கட்சி, புது ஆட்கள் வர்றதுக்கு ட்ரம்போட டீம் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எ ஜெர்மனியோட சூழ்நிலை அப்படிங்கிறது ஏறக்குறைய பழைய சூழ்நிலைக்கே வரார்கள். அதாவது அங்க அடிப்படை வாதம் பேசணும். அங்க ஃபார் ரைட் கொள்கையில ஊறி போன நபர்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு. மக்களோட மன ஓட்டம் அந்த திசையை நோக்கி போகுது. ரொம்ப காலமா அவர்களே அவர்கள கட்டி போட்டு வச்சிருந்தார்கள். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம். முதல் உலகப் போர்லயும் வெற்றி பெற்று கடைசியில மிதி வாங்கினது ஜெர்மனி. 2ஆம் உலகப் போர்லயும் வெற்றி பெற்று கடைசியில மிதி வாங்கினது ஜெர்மனி. அதனால நமக்கு கார் வித்து பொழைச்சுக்குவோங்கிற ஒரு மனநிலையில இருந்த ஆட்களுக்கு, இப்ப பெரிய அளவு ரத்த வாடை வீச ஆரம்பிச்சிருச்சாட்டுக்கு. அதாவது நாடு பிடிக்கிற ஆசையெல்லாம் 2வது. முதல்ல நம்ம இயல்பு இது இல்லையே! அப்படின்னு தோண ஆரம்பிச்சு ஒரு கூட்டம் அங்க ஜெனரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது எப்ப வெடிக்கும்? நல்லதுக்கா? கெட்டதுக்கா? அதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். ஆனா இப்ப அங்க ஒரு மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாற்றத்த தினந்தோறும் புகைய போட்டு அமெரிக்கா தூவிக்கிட்டு இருக்கு. நல்லதுக்கா, கெட்டதுக்கான்னு அடுத்து பார்த்துக்குவோம். இந்த மாரி இருபெரும் நாடுகளும் ஒண்ணு சரண்டர், ஒண்ணு எதிர்த்து என்னா பண்றதுன்னு தெரியாம துடிச்சுக்கிட்டு இருக்கு, ஜெர்மனிய பொறுத்தவரை. அப்ப பிராந்திய வல்லரசுகளுக்கே இந்த நிலைமை. அப்ப மத்த பயலுகளா, ரொம்ப வாய் பேசிட்டோமே, நம்மள உசுரோட விடுவாய்ங்களா? அப்படிங்கிற பயத்தோடயே வாழ வேண்டியது தான். இருந்தாலும் வெளியில தெரியாம இருக்கணும்ல. அதுக்காக ஐரோப்பிய யூனியன் அவசரமா கூடுது. ஐரோப்பிய யூனியன்னு கிடையாது. அதுல உள்ள ஆட்கள் அவசரமா கூடுறார்கள். எத பத்தி அப்படின்னு கேட்டோம்னா, உக்ரைன் யுத்தத்த விவாதிக்கிறக்கு. டேய்! இது அவசரமா கூடுற கூட்டம் கிடையாது. பாவலாக்கு கூட்டுற கூட்டம். ஏன் அப்படின்னா, சவுதி அரேபியால உக்ரைன் யுத்தத்த பத்தி தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடா பல விஷயங்கள் ரஷ்யா, அமெரிக்காக்குள்ள நடக்குது. விரிவா அடுத்த காணொளியில பார்ப்போம். இங்க இந்த பயலுகள மட்டும் வச்சு செய்வோம். அத சமாளிக்கணும். உள்ளூர்ல போஸ்ட் ஒட்டணும். இல்ல நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி உள்ளூர்ல போஸ்ட் ஒட்டாட்டி அடுத்த எலக்ஷன் முடிஞ்சு ஒரு பய இப்ப உள்ள டீம் இருக்க முடியாது. அதனால அத மறைக்கிறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி கூட்டம்லாம் சொல்லி போட்டாய்ங்க. போட்டாச்சு. ஆளாளுக்கு ஏதாச்சும் பேசணும். ஐரோப்பிய யூனியனோட தலைவர் வந்து பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க அப்டின்னா, உக்ரைன் பாதிக்குது அப்டின்னா, ஐரோப்பாவும் பாதிக்குது. பேசாம உட்காந்துட்டாய்ங்க. ஒரு பய சத்தம் போடல. அதே சமயம் உக்ரைன் பாதிக்குது அப்டின்னா, அமெரிக்காவும் பாதிக்குது அப்டின்னோனே ஒரே கைத்தட்டல் விசில் தான்.
டேய்! இதுக்கு அவன நீ நேரடியாவே திட்டிட்டு போயிருக்கலாம்ல. அவன் தான் எனக்கு பாதிக்காது அப்டின்ட்டு கிளம்பி போயிட்டானே. பாதிச்சா கூட நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா அப்டின்னு போயிட்டான். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதிகள் அப்டின்னா என்ன பண்ணணும்? ஆப்கானிஸ்தான விட்டு அமெரிக்கா 1000 காரணங்கள் சொல்லி வெளியேறினாலும், 1000த்துல ஒரு காரணம் என்ன அப்டின்னா, டேய் நான் வெளியேறி போயிட்டேன் அப்டின்னா, சுத்தி உள்ள பயலுகலாம் கூடுதலா செலவு பண்ணணும். இவனுங்கள எதிர்க்கவோ, இல்ல கைக்குள்ள போடவோ, அது சார்ந்து செலவு பண்ணி தொல அப்டின்ட்டு தான் கிளம்பி போனாய்ங்க. பல விஷயங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு விஷயம். அதே மாரி எல்லாரும் என்ன பண்ணோம்? டக்குன்னு தாலிபான்கள கைக்குள்ள போட்டோம். அரிசிய குடுத்தோம், பருப்ப குடுத்தோம். "டேய் இங்க பாரு, நாட்ட நிர்வாகம் பண்றதுக்கு பயிற்சிய குடுக்குறோம். போதுமா?" அப்படின்னு பக்கத்துல தூக்கி இந்தியா உட்கார வச்சுச்சு. ரஷ்யாவ பொறுத்தவரையும் அந்த காலத்தையே பேசிக்கிட்டு இருக்காத. இப்பவும் எம்பசிய மூடாம இருக்கிறது நான் மட்டும் தான். ஏதாச்சும் ஒண்ணுனா என் உதவி தேவை அப்படின்னு அவர்கள் செஞ்சார்கள். காலங்கள் உருண்டோடுச்சு. திருப்பி அமெரிக்கா வந்து நார்தர்ன் ரெசிஸ்டன்ட்ட தூக்கி பாக்கெட்குள்ள போட்டுக்கிச்சு. அதுல என் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவும் கிளைம் பண்ணுது. 2 பயலுகளும் சேர்ந்து தான் இந்த வேலைய பார்த்துருக்கோம். இப்படி படபடன்னு அந்த பகுதி சார்ந்த அரசியல எல்லாரும் நகர்த்தி கொண்டு போயிட்டோம். இப்ப சீனா மட்டும் பாகிஸ்தான வச்சு நகர்த்தினான். இதுல கூமுட்ட ஆப்கான் விவகாரத்துல பெரிய கூமுட்ட நான் தான் அப்படின்னு சீனா அந்த காலத்துல நிரூபிச்சான். தாலிபான்களோட நேரடி தொடர்பு வச்சுக்க முடியல. ஏன்னா உய்கூர் முஸ்லிம் பிரச்சனை இருந்துச்சு. அதுபோக இவன் டீல் பேசி அ அங்க உள்ள வளங்கள கொள்ளையடிக்கலான்னு நெனச்சா, பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒண்ணும் புடுங்க முடியுறதில்ல. கையெழுத்து போட்டு போனதோட சரி, அந்த புத்தகத்த எடைக்கு போட்டு அதாவது கையெழுத்து போட்ட அக்ரீமெண்ட் புத்தகத்த எடைக்கு போட்டு சம்பாரிச்சா தானே ஒழிய, அந்த அக்ரீமெண்ட்ல உள்ள சாராம்சத்த வச்சு பிசினஸ் பண்ணி சம்பாரிக்க முடியாது. அப்படிங்கிறது சீனாவுக்கு தெரிஞ்சு மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஆப்கானிஸ்தான் விவகாரத்த பாகிஸ்தான வச்சு சமாளிக்கலாம்னு நெனச்சாய்ங்க. பாகிஸ்தான் ராணுவம் அதுக்கு ஒர்த்தே இல்லைங்கிறது இப்பதான் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி தலைகீழா நடவடிக்கை எடுத்து சீனா நாசமா போச்சு. நேரடியா நடவடிக்கை எடுத்து இந்தியா கிடுகிடுகிடுன்னு அந்த இடத்துல அப்பர் ஹேண்டுக்கு போயிருச்சு. இப்படி ஒரு தியரிய ஃபாலோ பண்ணணும்ல. ஒண்ணு சீனா மாரி கூமுட்ட நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தேன்னாச்சும் பேர் இருக்கும். இல்ல இந்தியா மாரி ராஜதந்திரத்த கரைச்சு தெளிக்கணும். ஒரு வெற்றி பெற்றோம் அப்படின்னாச்சும் இருக்கும். 2ம் இல்ல. 2 இல்லாம பழைய குருடி கதவ தொறடிங்கிற மாரி வந்து நின்னுகிட்டு திருப்பி கூட்டம். அந்த கூட்டத்த போட்டா அமெரிக்கா நாசமா போயிரும் அப்படிங்கிறாய்ங்க. அமெரிக்கா இந்த வார்த்தைக்கே திருப்பி வந்து இறங்கி செய்யும். ஏற்கனவே உனக்கு ஆபத்து உன்னால தான்டா அப்படின்ட்டு போயிருச்சு. ரஷ்யாவோ, சீனாவோ இல்ல. உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே எந்த ஒரு வளர்ச்சிய நோக்கி பாதையும் கிடையாது. சும்மா டிராமா கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கடைசியா ஒரு குத்து ஜெர்மனிய தான். ஏன் இந்த டிராமா காட்டுறத பத்தி ஜெர்மனிய குத்துச்சு அப்படின்னா, சமீபத்தில பெரிய அளவு ரஷ்யாவோட நேரடி யுத்தத்துக்கு தயார் அப்படின்லாம் அவர்களுக்குள்ளேயே பயிற்சிலாம் பார்த்தார்கள். அதெல்லாம் உண்மதான். ஆக்டிவா பண்ணார்கள். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இந்த சப்ளை செயின் லைன், லாஜிஸ்டிக் ரூட் இதெல்லாம் கிளியர் பண்றோம் அப்படிங்கிற மாரி எல்லாம் பண்ணி படுத்து தூங்கிட்டார்கள். அத குத்தி காட்டுற விதமா தான் அமெரிக்கா ஒரு போடு போட்டுச்சு. ஆக மொத்தம் உக்ரைன் யுத்தத்துல ஜோக்கர் யாருன்னா, இவ்வளோ நாள் நம்ம ஜெலன்ஸ்கிய காட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஜோக்கர் படத்துல வர உண்மையான ஜோக்கர் யாரு அப்டின்னா, ஐரோப்பா தான். என்ன ஒண்ணு அங்க ஜோக்கருக்கு பேர் இருந்துச்சு. அதோட 2ண்ட் பார்ட் ஒண்ணு வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? படம் எடுக்க சொன்னா தொடர்ந்து அந்த காலத்துல பாகவதர் படம் மாரி பாட்டா வந்துகிட்டு இருக்கு. ஜோக்கருக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? நாங்க பார்த்த ஜோக்கர் எங்க? அப்படின்னு கிழிச்சு வீசிட்டாய்ங்க உலகம் பூரா அந்த படத்த. அந்த மாரி இந்த ஐரோப்பா ஜோக்கர்கள் ஆயிட்டார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.